இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நாம தொடர்ந்து அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்திலிருந்து கடந்த 5 வாரங்களாக செய்திகளை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு அதனுடைய இறுதி செய்தியாக, இந்த தொடரனுடைய இறுதி செய்தியாக நான் கொடுக்க விரும்புகிறேன். முதல் பிரசங்கத்துல பேதுரு செய்த முதல் பிரசங்கத்தை குறித்து பேசணும். பேதுரு ஜனங்களை எல்லாம் பார்த்து இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் நரகத்துக்கு தப்பிவித்து பரலோகத்துக்கு போவீர்கள் என்பதை முதல் பிரசங்கத்தினுடைய செய்தியாக அவர் சொல்லவில்லை. அவங்களுடைய எந்த பிரசங்கத்திலையும் அந்த செய்தி இல்லை. இங்க மரித்து அங்க போறதை பத்தி அவங்க பேசல. அவர்கள் இந்த குரூப்டு ஜெனரேஷன், இந்த மோசமான அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த சந்ததியிலிருந்து நீங்கள் உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்பதை பேசினார்கள் என்பதை பார்த்தோம் முதல் பிரசங்கத்துல. சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் திஸ் குரூப்டு ஜெனரேஷன். இரண்டாவது பிரசங்கத்துல உலகத்தை கலக்கினார்கள். உலகத்தை கலக்கியவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள்னா, இந்த உலகத்தை கலக்கினவர்கள் என்பது எப்படி நடந்தது? ஏன் உலகத்தை கலக்கினவர்கள்னு சொன்னாங்கன்னா, அவர்கள் ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக, அல்லது ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக சொல்ல முடியாது, சீசர் இஸ் லார்ட் என்கிற முழக்கத்துக்கு விரோதமாக ஜீசஸ் இஸ் லார்ட் என்கிற முழக்கத்தை வைத்தார்கள். மறுபடியுமாக எதை அழுத்தி சொன்னோம்னு சொன்னா, ஒரு புது மதத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தினாலே துன்புறுத்தப்படவில்லை. அப்போஸ்தலர்கள் ஒரு புதிய மதத்தை அறிமுகப்படுத்துறாங்க, அதனால அவர்கள் துன்பப்பட்டார்கள் என்பது இல்லை. அவர்கள் ஒரு புதிய ராஜாவை அறிமுகப்படுத்தினார்கள். சீசரே ராஜா என்று அவர்கள் சொல்லும் பொழுது, இயேசுவே ராஜா என்று இவர்கள் சொல்லினார். காட் பிகேம் கிங். அங்கெல்லாம் கிங் பிகேம் காட். அவங்கெல்லாம் இந்த ராஜாக்களை தான் கடவுளாக யோசித்துக் கொண்டிருந்தார்கள். கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை ராஜாவுக்கு கொடுக்க வேண்டும், ராஜாவும் கடவுளும் ஒன்று என்று இருந்த நேரத்தில் கடவுள் மனித ரூபம் எடுத்து ராஜாவாக வந்தார். உண்மையான ராஜா எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டினார். சரி, மூன்றாவது ஒரு 7 காரியங்கள் நான் சொன்னேன். அவங்க எப்படி உலகத்தை கலக்கினாங்க, என்ன மாதிரியான முரண்பாடு கொள்கைகளை அவர்கள் கொண்டிருந்தார்கள். 7 காரியங்களை குறித்து நாம் பேசணும். அது ரோமர்களை பொறுத்தவரை புரட்சிகரமானதாக, ஒரு புரட்சியாளர்கள் ஒரு தேசத்தில் என்ன செய்வார்களோ அதை கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அவருடைய எல்லா சிஸ்டமையும் அவங்க ஷேக் பண்ணாங்க. அதற்கு அடுத்த வாரத்துல, 4வது வாரத்துல மிக முக்கியமாக அவங்க எதை ஷேக் பண்ணாங்கன்னு சொன்னா, கிளாசிபிகேஷன், ஹைரார்கி, சமுதாயத்தில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை நீக்கினார்கள். இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, சமூக நீதி, சமத்துவம் எல்லாம் பேசுறோமே, அது இன்றைக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கிறதோ அதை விட பல மடங்கு முக்கியமாக அன்றைக்கு கருதப்பட்டது. அதனால பவுல் எழுதினாரு, கிறிஸ்துவுக்குள் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை என்று சொல்லி இந்த எத்திக் ஹைரார்கி, இந்த வெல்த் ஹைரார்கி, கலர், ஜாதிய பாகுபாடு, ஏழை பணக்காரன், அடிமை சுயாதீன் என்கிற வேறுபாடு, ஆண் பெண் என்கிற வேறுபாடு, இவை எல்லாவற்றையும் அப்படி தட்டி விட்டார். இந்த வேறுபாடுகள் இல்லாமல், இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் அரசாங்கத்தை நடத்தி செல்ல முடியாது. இந்த உலகத்துல நீங்க எந்த அரசாங்கம் எடுத்தாலும் அங்க அந்த இப்ப இந்தியாவுல ஜாதிய பிரிவுகளை குறித்து ரொம்ப பேசுறோம். அமெரிக்கா போன்ற தேசங்கள்ல ஒயிட் பிளாக், இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குது. போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா நீங்க பார்க்கலாம், ஒரு கருப்பினை தவிர ஒரு வெள்ளைக்கார போலீஸ் வந்து அந்த கழுத்து மேல காலை வச்சு அழுத்தி கொன்னுட்டாரு. பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. எல்லாருக்குள்ளேயும் அந்த பிரச்சனை இருக்குது. அன்னைக்கு ஒரு இதுல பேசும்போது சொல்றாங்க,
ஜாதி ஒழியணுன்றீங்க, சர்டிபிகேட்ல ஜாதியை போட்டு வச்சுக்கிறீங்க, சர்டிபிகேட் இல்லாம ஆக்கிடுங்க, ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்றாங்க. அப்படி ஒழிஞ்சிருமா? அது சர்டிபிகேட் எல்லாம் நீக்கிட்டா ஜாதி ஒழிஞ்சிருமா? சர்டிபிகேட் ஏன் வந்துச்சுன்னா ஜாதி இருந்ததுனால தான் சர்டிபிகேட் வந்துச்சு. சர்டிபிகேட் வந்ததுனால ஜாதி வரல. அப்ப எப்படி சர்டிபிகேட் எடுத்துட்டா ஜாதி ஒழியும்? இது மனிதர்களுக்குள்ள இருக்கிற விஷயம். அதுதான் இருதயத்துல நமக்கு தேவையான டிரான்ஸ்பர்மேஷன் சொல்றோம். தேவனுடைய பிள்ளைகளாக பார்க்க கற்றுக்கொள்கிறது. அவர் எல்லாவற்றையும் புதிதாக்கினார், பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின. அதுக்கு முன்னால பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? மாம்சத்தின்படி இனி ஒருவரையும் அறியோம். நீங்க சொல்ற மாதிரி மனுஷங்களை பார்க்க முடியாதுன்ற அதை குறித்து ஒரு முழு செய்தியை நாம கொடுத்தோம். எப்படி பிலமோனுக்கு பவுல் எழுதின ஒரு பக்க கடிதம் ஒரு சமுதாய புரட்சிகரமானதாக கருதப்பட்டது என்பதை பார்த்தோம். பிறகு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின பவுலை பற்றி பார்த்தோம். அது என்ன தேவனுக்காக வைராக்கியம்? அநேகருடைய கண்கள் அது திறந்ததா இருந்தது. அநேகருக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணின விஷயமாவும் இருந்தது. ஏன்னா வைராக்கியம்னு சொன்னாலே வயலன்ஸ் தான். வைராக்கியமாக கத்தி எடுத்து வெட்டலாம், வார்த்தைகளையும் வெட்டலாம். அந்த முறைமைகள் எல்லாம் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஆனா சில பேர் வைராக்கிய பிரசங்கியார்கள் இருக்கிறாங்க. இந்த வைராக்கியம்லாம் மோசேவை எப்படி காணான்னு கொண்டு போய் சேர்க்கலையோ அது போல நம்மையும் நல்ல இடத்தை கொண்டு போய் சேர்க்காதது. தேவன் எப்படி தன்னை வெளிக்காட்ட விரும்புகிறார் என்பதை கண்டுபிடித்து அப்படி வெளிக்காட்டணும். தேவன் தன்னை தண்ணீரை கொடுக்கிறவராக, முறுமுறுக்கும் பொழுதும் இரக்கமுள்ளவராக காண்பிக்க விரும்பும் பொழுது மோசே அவரை கோபக்காரராக, தண்ணீர் தருவதற்கு அவர் வெறுப்புடையவராக காண்பிக்கிறதா அங்க சிக்கல் அந்த கதையில. தேவனை எப்படி காட்டுறோன்றது ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டுல தேவன் வைராக்கியம் உள்ளவராக, சால்வை அணிந்தவராக எல்லாம் காண்பிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லை. அங்க அவருடைய நீதி வேற, இங்க அவருடைய நீதி வேற. அவர்கள் தேவனுடைய நீதி என்பது புரிந்து கொண்டது வேற. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பார்க்கும் பொழுது தேவனுடைய நீதி என்பது வேற. இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு சுவிசேஷத்தை குறித்து சில காரியங்களை நான் சொல்ல போறேன். இந்த சுவிசேஷம் ஏன் ரோம் வரை செல்ல வேண்டும், ரோமாபுரி வரையும் இந்த சுவிசேஷம் வர வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். பேதுரு, பவுல் இவங்க 2 பேர் தான் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய மேஜர் ஆக்டர்ஸ், மேஜர் கேரக்டர்ஸ். முதல் 12 அதிகாரம் பேதுருவும், மீதி 16 அதிகாரம் பவுலும் இந்த புஸ்தகத்துல இருக்கிறாங்க. அவர்களை குறித்தான் எழுதப்பட்டிருக்குது. ஆனா இந்த 2 பேருடைய மரணமும் எங்க நடந்ததுன்னா ரோமாபுரியில் நடந்தது. பவுல் எப்போ ரோமாபுரிக்கு போனாருன்னு நமக்கு தெரியும். ஏன்னா கடைசி சாப்டர்ல அவர் ரோமாபுரிக்கு போயிட்டார். ஆனா பவுலுடைய நோக்கமெல்லாம் ரோமாபுரிக்கு போறதுதான். ரோமர்களுக்கு கடிதம் எழுதும்போது அதெல்லாம் சொல்றாரு, எவ்வளவு தடையா இருக்குது ரோமுக்கு வர்றதுக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் ரோமுக்கு உண்மையிலே போகும்பொழுதும் மிகப்பெரிய தடை. ஏறத்தாழ 30 வருடங்கள் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 30 வருடங்கள் கழித்து AD 60 அல்லது 62 இந்த வருடங்கள்ல தான் அவர் ரோமுக்கே போயிருக்கிறார். 30 ஆண்டுகள் அவரால் ரோம் போக முடியல. ஆனா அவருடைய நோக்கம், அவருடைய பயணம் எதை நோக்கியே இருந்ததுன்னா ரோம் நோக்கியே இருந்தது. எப்படி இயேசு கிறிஸ்து எருசலேம் நோக்கியே பயணப்பட்டு கொண்டிருந்தாரோ, அவருடைய பயணங்கள் எருசலேமை நோக்கி இருந்தது. அதுலயும் கடைசி வருஷம், கடைசி பஸ்காவுக்கு எப்படியாவது நான் போகணும் அப்படின்றாரு. கழுதையில போறாரு, திரும்பி பெத்தானியா வராரு, மறுபடியும் எருசலேம் போறாரு. அவருடைய நோக்கம் எருசலேமுக்கு போவதாக இருந்தது. அங்கதான் அவர் கைது செய்யப்பட்டார், நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் எருசலேம்ல. பவுலும் அதே மாதிரி தான். அவனுடைய இன்டென்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா கோயிங் டு ரோம். பேதுருவுக்கும் ரோமுக்கும் உள்ள தொடர்பையோ பயணத்தையோ குறித்து வேதாகமத்தில் நம்மளால பார்க்க முடியல. ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பேதுரு ரோம்ல தான் இருந்தாரு. சாகும் பொழுது நீரோ மன்னனுடைய காலத்துல சிலுவையில அடிக்கப்பட்டு அவர் மரித்தார். ஒரு யூதனாக அவர் கொடுக்கப்பட்ட தண்டனை ரோம் நாட்டினுடைய உயர்ந்தபட்ச தண்டனை. ரோம் நாட்டினுடைய உயர்ந்தபட்ச தண்டனை கூட ஒரு ரோமருக்கு கொடுக்க முடியாது. ஒரு ரோமன் சொன்னா பயங்கர ஸ்லாக்கியம் உடைய, இந்த ராஜ்யத்துல ஒரு குடியுரிமை பெற்றவன், அவனுடைய குடியிருப்போ ரோம் என்று சொன்னால்
அவனை சிறைச்சாலையில போடலாமே தவிர அடிக்கக்கூடாது. சிலுவை தண்டனை எல்லாம் ரோமர்களுக்கு கிடையாது. அதனாலதான் பவுல் சிரச்சேதம் செய்யப்பட்டார். அவரு சிலுவையில் அடிக்கப்படலை. ஆனா பேதுரு சிலுவையில் அடிக்கப்பட்டார். சில பேர் சொல்றாங்க அவர் தலைகளாக சிலுவையில் அடிக்கப்பட்டார்னு சொல்லி. எது எப்படியா இருந்தாலும் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரோமில் மரித்தார். பவுல் அப்படி இல்லை, வேதனை இல்லாத மரணம் கொடுக்கப்பட வேண்டும். ரோமர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். அந்த இரக்கம் காட்டுறதுனால தலையை வெட்டிடுறது. எப்படி எப்படி இரக்கம் பாருங்க. ஏன்னா அந்த சிலுவை மரணம் என்பது மிகுந்த வேதனை உடையது. 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும் மரிக்கிறதுக்கு. சிரச்சேதம் என்பது ஒரே வெட்டு தான். அந்த கத்தி அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும், வெட்டு பட்டதே தெரியாது, அப்படி வெட்டி எடுத்துருவாங்க. அது ஒரு ஸ்லாக்கியம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை. தலை வெட்டுறது இப்படி எல்லாம் இருந்திருக்கு. அந்த நாடுகள் அந்த அவங்க தங்களை மேன்மையுடையவர்களாக கருதி கொண்டார்கள். நாங்கெல்லாம் உங்களை மாதிரி காட்டு மிராண்டி கிடையாது, தண்டனை கொடுக்கறதுல நீங்கெல்லாம் காட்டு மிராண்டிகள், கல்லால் அடித்து கொள்றீங்க. ஒரு மனுஷனை இப்படியா வேதனைப்படுத்தி கொள்றது? சிலுவையில தொங்க விட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்றீங்க. அவன் 3 நாளா அதுல கத்தி கத்தியே சாகுறான். அவனுடைய மரணத்தை அவனே எதிர்த்து கொண்டு தாமதப்படுத்தி கொண்டு சாகிற ஒரு வேதனையான க்ரூயல் மெத்தட். அதெல்லாம் ரொம்ப கொடுமையான குற்றவாளிகளுக்கு நாங்க கொடுப்போம். ஆனா இந்த மாதிரி ரோமர்களுக்கு நாங்க அப்படி வேதனைப்படுத்தி சாகடிக்கிறது இல்லை. நாங்க அவ்வளவு காட்டு மிராண்டிகள் கிடையாது, டக்குன்னு விட்டுருவோம். அதுதான் அவங்களுடைய மிக பெருந்தன்மை பார்த்துங்க. சோ எப்படியா இருந்தாலும் பவுலும் பேதுருவும் ரோம்ல மரித்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன் இந்த சுவிசேஷம் ரோமுக்கு போகணும்? அதான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இப்போ முதல்ல இந்த சுவிசேஷத்தை குறித்து பார்ப்போம். சுவிசேஷம் எருசலேம்ல துவங்குது. இயேசு சொன்னார், எருசலேமிலும் நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். துவங்கினது எங்க? எருசலேம்ல. ஏன் சுவிசேஷம் எருசலேமில் துவங்கப்பட வேண்டும்? ஏனென்றால் இந்த சுவிசேஷம் பெத்லஹேம்ல துவங்கல. இயேசு பிறக்கும் போது துவங்கினதில்லை இந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் இஸ்ரவேலர்களை பொறுத்தவரை, அப்போஸ்தலர்களை பொறுத்தவரை ஆபிரகாமிலே துவங்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு உன் வித்தின் மூலமாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும். யூதர்களுக்கு இந்த ஐடியா கிடையாது. யூதர்கள் என்னதான் ஆபிரகாம் எங்களோட தகப்பன்னு சொன்னா கூட அவங்க எப்படி யோசித்தாங்கன்னா, முழு உலகமும் யூதமா மாறணும், முழு உலகமும் விருத்த சேதனம் பண்ணி யூத மார்க்கத்தை அமையணும்னா கூட அவங்களுக்கு ஓகே. ஆனா அவர்கள் போய் மற்றவர்களுக்கு இந்த யூதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கவோ, அவர்கள் நாம இப்ப செய்யற சுவிசேஷ ஊழியம் மாதிரி செய்யவோலாம் அவங்க முன்னெடுக்கல. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மேன்மையான இனம், அவர்கள் பக்கத்தில் தான் தேவன் இருக்கிறார், அதை அவங்க நிரூபிக்கணும், அவ்வளவுதான் அவங்களுடைய எண்ணம். ஆனா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? முழு உலகம் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும். அங்கிருந்து அப்படியே தாவீதோடு கூட அவர் செய்த உடன்படிக்கை என்ன? உன் சந்ததியிலிருந்து வருகிறவன், உன்னுடைய மகன் என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்ப இந்த ரெண்டினுடைய நிறைவேறுதலாக ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையும் தாவீதோடு செய்த உடன்படிக்கை, 2 உடன்படிக்கையினுடைய நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து பெத்லஹேம்ல பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஏராளமான காரியங்கள் தீர்க்கதரிசிகளால சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. தீர்க்கதரிசிகள் தொடர்ந்து அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவங்களோட கதை உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் பிற ஈசாக்கு யாக்கோபு, அந்த 12 கோத்திரம் அவங்க எல்லாம் எகிப்துக்கு போயிட்டாங்க. எகிப்திலிருந்து மோசே அவர்களை விடுவித்து வனாந்திரத்தின் வழியாக கானான் கொண்டு வருகிறார். கானான் கொண்டு வந்து அவங்க ஒரு தேசமாக, ஒரு நிலம் பெற்ற தேசமாக, இனமாக மாறுகிறார்கள். அப்படி மாறின பிறகு அவர்கள் ஆபிரகாமுடைய காலத்துக்கு முன்பாக மோனோதிஸ்டிக் ரிலிஜியன் இல்லை, பல கடவுளை வணங்கும் கொள்கை உடையவர்களாகத்தான் உலகத்துல மக்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு கடவுளை வணங்குகிற அந்த கான்செப்டை யார் கொண்டு வர்றான்னா ஆபிரகாம் தான் கொண்டு வர்றார். ஆபிரகாம் கொண்டு வந்து அந்த அவர் ஒரு கடவுளை வணங்குகிறவராக, அந்த ஒரு குடும்பம் மட்டும் உலகத்திலேயே ஒரு குடும்பம் ஒரு தேவனை வணங்கின குடும்பமாக இருந்தது. பிறகு அந்த குடும்பம் பெருகிறது, பெருகி
எகிப்துக்குள்ள போயிட்டு கானான் வந்த பிறகு இவர்கள் பல கடவுளை வணங்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது இவர்கள் எல்லாரும் தண்டிக்கப்படும்படியாக எக்ஸைல், சிறையிருப்புக்கு நேராக போகிறார். பிறகு அந்த சிறையிருப்பிலிருந்து மீண்டு எஸ்ரா நெகேமியா காலத்துல அவர்கள் தேவாலயத்தை கட்டுகிறார்கள். இப்ப எல்லாம் ப்ராஃபட்ஸுடைய வேலை என்ன, தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்னன்னு சொன்னா, தேவன் ஏதோ ஒரு விதத்துல வரப்போகிறார், நீங்கள் ஒன்றான மெய்தேவனுக்கு திரும்புங்க, ஆண்டவர் வரலாறுக்குள்ள எப்படியோ வரப்போறார், இந்த உலகத்தினுடைய ஹிஸ்டரிக்குள்ளாக ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்பதை அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுலயும் மல்கியா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது மல்கியா இப்படி சொல்றாரு, மல்கியா 3:1, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான், அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனானவர் ஆலயத்துக்கு வருவார். உங்களுடைய ஆலயத்துக்கு அவர் சடனா அப்பியர் ஆவாரு. இந்த ஆண்டவரை பார்க்கதான் அன்னாள், சிமியோன் போன்றவர்கள் தேவாலயத்திலே காத்திருக்கிறார்கள். லூக்கா 1:25, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாய் இருந்தான். இப்போ 29, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் பொழுது உமது அடியானை இப்பொழுது சமாதானத்திலே போக விடுகிறீர், உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. 32வது வசனம், உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இததான் இவங்க பார்க்க காத்திருந்தாங்க. இதேதான் அன்னாளும் தேவாலயத்துல இருந்தாங்க. அப்போ 38வது வசனத்துல, அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இப்படி தீர்க்கதரிசி சொன்னதும் அதை காத்திருந்ததும் அதனுடைய நிறைவேறுதலை பார்த்தவர்களும் இருந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து 30வது வயதுல ஞானஸ்நானம் பெற்று தம்முடைய ஊழியத்தை துவங்குகிறார். ஊழியத்தை துவங்கி இந்த தேவனுடைய ராஜ்யத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்றார், தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார். அவருடைய ஒரே பிரசங்கம் தேவனுடைய ராஜ்யம் தான். தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார், தேவனுடைய ராஜ்யத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கும், எப்படி நன்மை உள்ளதாக இருக்கும், எப்படி குஷ்டரோகிகளும் ஆலயத்துக்கு வரக்கூடாது என்று ஒதுக்கப்பட்டு வைத்திருக்கிறவர்களும் எப்படி சுகம் பெறுகிறார்கள், எப்படி அவர்கள் மறுபடியும் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். இங்கு தேவன் வெறுக்கிற மனிதர் என்று ஒருவரும் இல்லை. யாரும் அவங்க அம்மா அப்பா செஞ்ச பாவத்தினாலும் இப்படி பிறந்துள்ள, அவன் செஞ்ச பாவத்தினாலும் இப்படி பிறந்துள்ள, இதெல்லாம் தொடர்ந்து அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஒரு புதிய விதமான ஹியூமனிட்டி அவர் காண்பிக்கிறார். புது விதமான வாழ்க்கை முறை மாத்திரமல்ல, புதிய மனிதனை அவர் காண்பிக்கிறார். மனிதர்கள் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நியூ கிரியேஷன் அவர் காட்டுறார். ஒரு புது சிருஷ்டி, நியூ ஹியூமனிட்டி. ஆதாமுக்குள்ள ஒரு உலகம் உண்டானது போல இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு உலகம் உண்டானது. அதெல்லாம் நம்ம வேற மாதிரி யோசித்ததுனால நமக்கு நிறைய விஷயம் புரிய மாட்டேங்குது, புரிந்து கொள்ள கஷ்டப்படுகிறோம். அவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறார், பிசாசின் பிடிகளுக்குள்ள விடுதலையாக்குகிறார், மரித்தோரை உயிர்த்தெழுப்பினார். இப்பெல்லாம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வல்லமைய, தேவனுடைய ராஜ்யம் என்பது பேச்சிலே அல்லது பலத்திலே இருக்கிறது என்று சொல்லி அதை நிரூபித்துக் கொண்டிருந்தார். அவர்தான் எருசலேமுக்கு போனார். அங்கு அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு பொய் குற்றச்சாட்டுகளாலே அவர் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு பிறகு சிலுவைக்கு போய் அவர் உயிர்த்தெழும்புகிறார். இந்த உயிர்த்தெழுதல் தான் எல்லா மாற்றத்தையும் உலகத்திலே கொண்டு வருகிறது. இந்த உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? இந்த உயிர்த்தெழுதல் என்பதற்கு நாம் என்ன அர்த்தம் புரிந்து கொண்டிருக்கோம் என்று தெரியல. ஆனா உயிர்த்தெழுதல் என்றால் பழையன ஒழிந்து போன, பழைய முறைகள், இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிற பழைய முறை ஒழிந்து போய்விட்டது, புதிய ஒன்று துவங்கிவிட்டது. The new order has begun. The old order has been removed. The old order has been removed. அதுதான் உயிர்த்தெழுதல். இங்க இதுவரையும் பணமோ அதிகாரமோ மதமோ பெரிய சக்தி என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இதை மீறி ஒண்ணு இல்லைன்னு நினைச்சாங்க. இவர்கள் ஒருத்தனை குற்றவாளின்னு தீர்த்துட்டா அவன் குற்றவாளி தான். மதம் ஒருவனை குற்றவாளி என்று தீர்த்து விட்டால் குற்றவாளி தான். அரசாங்கம் ஒருவனை குற்றவாளி என்று தீர்த்து விட்டால் அவன் குற்றவாளி தான். பணம் இருந்தால் யாரை வேண்டுமானாலும் குற்றவாளி ஆக்க முடியும், அவர்களை சிறைச்சாலைக்கு தள்ள முடியும் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது இங்க மரித்து ஒரு உயிர் தெழுந்ததினாலே இந்த அதிகாரங்களை அவமாக்கினார், அவமானப்படுத்தி விட்டார், அதிகாரங்களை உரிந்து கொண்டார்.
உங்களுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவர்களை வெளியரங்கமான கோலமாக்கினார். நீங்க மரணத்துக்கு தான் எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க, கொன்றுவாங்களேன்னு தான் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இங்க ஒரு புதிய கூட்டம் கொல்லப்படுவதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறது இந்த ராஜ்யத்துல. ஏன்னு சொல்லி சொன்னா அவர்கள் உயிர்த்தெழுதல் மேலே நம்பிக்கை வந்துருச்சு அவங்களுக்கு. எங்க ராஜாவே இப்படிதான் மரித்து உயிர்த்தெழுந்தார், ஆகவே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இந்த ராஜ்யத்துல நாங்கள் மரித்தாலும் உயிரோடு எழும்புவோம் என்று சொல்லி அந்த நம்பிக்கை நிமித்தமாக அவர்கள் தங்களை மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார்கள், கொல்லப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். இந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களை பார்த்து எருசலேமில காத்திருங்க, அபிஷேகம் வந்த பிறகு நீங்க இங்கெல்லாம் போவீங்கன்னு சொன்னாரு. அதே போல அவர்கள் எருசலேமிலே துவங்கினார்கள். எருசலேமில தான் முதல் பிரசங்கம் நம்ம பார்த்தோம் இல்லையா, பேதுரு பண்ண முதல் பிரசங்கம். பிறகு பிலிப்பு சமாரியாவில ஊழியம் சேர்ந்து கொண்டிருந்த பாக்குறோம். யூத அந்த அந்த முதல் 7 அதிகாரங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா யூதர்களுக்கு தான் அவங்க பிரசங்கம் பண்றாங்க. யூதர்கள் தான் கிறிஸ்தவர்களா மாறுறாங்க. யூதத்தினுடைய ஒரு பிரிவினர் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. எப்படி கிறிஸ்தவத்துல ஒரு பிரிவு ரோமன் கத்தோலிக்கர்கள், ஒரு பிரிவு புரொட்டஸ்டான்னு இருக்குதோ, அது போல அங்க பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் இருந்தது போல இதுவும் யூதத்தினுடைய ஒரு பிரிவாக கருதப்பட்டது, ஒரு பிரிவாக கருதப்பட்டது. ஆனா அது அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியல அவங்களுக்கு. ஏன்னு சொன்னா ஒரு நபரை அவர்கள் தேவன் என்று சொல்லுகிறார்கள். யெகோவா தவிர வேற யாரையும் நம்ம கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதெல்லாம் அவங்களுக்கு சிக்கல் இருந்தது. ஆனா எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணினவர்கள். இப்போ கூட கிரேக்கத்திலிருந்து யாராவது கிறிஸ்தவர்களானாருன்னா அவங்க முதலாவது யூதர்களாகி பிறகுதான் கிறிஸ்தவர்கள் ஆக முடியும். அப்படிலாம் சிஸ்டம் இருந்தது. ஈவன் பவுலே கூட நீங்க பாத்தீங்கன்னா தீமோத்தேயுவை கொண்டு போய் விருத்த சேதனம் பண்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். இதுதான் சூழல் இருந்தது அவங்களுக்கு. பிறகு அது மெதுவா ஆண்டவர் சொன்னது போல ஸ்பில் அவுட் ஆச்சு. யூத குலத்திற்கு அப்பாலே சமாரியர்கள், யூதர்களால் வெறுக்கப்படுகிற சமாரியர்களுக்கு பிலிப்பு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார், அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருந்தார். அந்த பிலிப்பினுடைய இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது கொர்நேலியு வீட்டிலிருந்து பேதுருக்கு அழைப்பு வருகிறது. இதெல்லாம் பேதுருனுடைய காலம். அதுக்கப்புறமா தான் பேதுரு என்ன சொல்றாரு, எருசலேம்ல கவுன்சில்ல உட்கார்ந்து இதெல்லாம் நடந்துச்சு, இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்றாரு. பிறகு பவுல் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. பவுலுடைய இன்ட்ரோடக்ஷனுக்கு பிறகுதான் 15வது அதிகாரத்துலதான் யூதர்களாக இவர்கள் புறஜாதிகள் யூதர்களாக மாற வேண்டியதில்லை, புறஜாதிகள் புறஜாதிகளாகவே இருந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம் என்று அப்போஸ்தலரால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனா இந்த 4 காரியம் மட்டும் செய்யுங்க அப்படின்னு ஒரு 4 காரியம் கொடுக்குறாங்க. இவங்க போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார்கள் போட்டு. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? எது அவர்கள் சொன்ன சுவிசேஷம்? ரிசரக்ஷனை பேசினாங்க. இயேசு கிறிஸ்துவை உயிரோட தேவன் எழுப்பினார். அப்படி எழுப்புனதுனால அவர் தான் புதிய ராஜா. இந்த புதிய ராஜா வந்திருக்கிறதுனால தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது. ரெசரக்ஷன் நிமித்தமாக தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது. அது இப்பொழுது இங்கே இருக்கிறது. ஆண்டவர் பூமிக்குள்ளாக தம்முடைய வருகையை கொண்டு வந்து விட்டார். ஏதோ ஒன்றை காத்திருக்கிறோம், என்னைக்கோ ஒரு நாள் கடவுள் செய்வார்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இல்ல, இப்பொழுது அவர் வரலாற்றை மாற்றி படைக்கிறார். இதெல்லாம் அவங்களுடைய செய்திகளாக இருந்தது. நல்லா கவனிங்க. காஸ்பல் என்பது, சுவிசேஷம் என்பது பிரைவேட் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. அது ஒரு தனிநபருக்கு சொல்லுகிறதாக 50-60 வருடங்களுக்கு முன்பாக தான் மாற்றப்பட்டிருக்கிறது. தனிநபர் சுவிசேஷம். நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், உன் பாவத்தை இயேசு மன்னித்தார். உன் பாவத்தை இயேசு மன்னிக்கல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி. அதை நம்ம பர்சனல் சென்னு, பர்சனல் சேவியர், பிரைவேட் சேவியர் எல்லாம் மாத்தி இருக்கிறோம். இதை நல்லா புரிந்து கொள்ளணும். நாம சுவிசேஷம் நீங்க என்ன பண்றோம்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு ஆளுகிட்டையும் போய் நீ இங்க இதை கும்பிட்டு இருக்கிற, நீ இங்க கும்பிடாத, இங்க வந்துரு, நீ பாவி, நீ சீரட்டு பிடிச்சிட்டு இருக்க, இதெல்லாம் சொல்லி சில விஷயங்களை நம்ம செய்து எப்படியாவது பரலோகத்துக்கு அந்த ஆளை கூட்டு போயிடும்ன்ற உண்மையான கரிசனையோடு கூட நமக்கு தெரிந்த விதத்துல நம்ம அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம இதை சிந்திக்காம போயிட்டோம். ஆதி அப்போஸ்தல காலத்துல அவர்கள் என்ன செய்தார்கள்? இதை புரிந்து கொள்ளாம போயிட்டோம். இதை யோசிக்காம போயிட்டோம். தனிநபர் ஊழியம் செய்தார்களா? சமுதாயத்தை மாற்றும்படியாக பேசினார்களா? அவருடைய அனௌன்ஸ்மெண்ட் தனி நபர்களுக்கானதல்ல, அவருடைய அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கானது. இந்த ரிசரக்ஷன், ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுந்தாரு, உயிர்த்தெழுதலை சரியாய் புரிந்து கொண்டால் நாம் ஒவ்வொருவரும் புரட்சியாளர்களாக மாறிவிடுவோம் அப்படின்னு எழுதியிருந்தார். எல்லாருமே ரெபல் ஆயிடுவோம் இந்த உயிர்த்தெழுதலை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி.
என்னன்னு சொன்னா, இந்த காஸ்பல் என்பது பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட். யாருக்கு? அரசாங்கங்களுக்கு. அரசாங்கங்களை பார்த்து அவர்கள் பேசுகிறார்கள். என்ன சொல்றாங்க? இயேசு என்கிற நியூ எம்பரர், இயேசு என்கிற நியூ கிங், நியூ லார்ட், புதிய ராஜா, புதிய பேரரசன் வந்து விட்டார். அவர் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கர்த்தர்களுக்கெல்லாம் கர்த்தர், பிரதமர்களுக்கெல்லாம் பிரதமர், ஜனாதிபதிகளுக்கெல்லாம் ஜனாதிபதி. அப்படி சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த இப்போ நம்ம நமக்கு ஜனாதிபதி பிரதமர் தானே தெரியும். அவங்களுக்கு அது தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ராஜா தான். அதனால அவங்க என்ன சொல்றாங்க? ராஜாவுக்கெல்லாம் ராஜா, ராஜாதி ராஜா. அதுதான் பெரிய டைரக்ட் சவால் அந்த தேசத்தோடு கூட, அந்த ஆட்சி அமைப்போடு கூட. என்னன்னு சொல்லி சொன்னா, அப்போ ஒரு ராஜான்னு சொல்லி சொன்னா, இங்க ராயன் என்ன பண்ணணும்? அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடணும். ஆமா, அவர் உயிர் தெழுந்துட்டார். ஆகவே அவர் எல்லா ராஜாக்களுக்கும் மேலாக இருக்கிறார். சகல நாவும் அறிக்கை செய்யும், சகல முழங்காலும் முடங்கும். ராஜாவும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுவாங்க. அதான் அதனுடைய அர்த்தம். ஒரு ராஜா இருக்கும்போது இன்னொரு ராஜாவை நீங்க அனௌன்ஸ் பண்ண என்ன ஆகும்? ஆனா கிறிஸ்தவர்கள் அதை செஞ்சாங்க. அவங்க சுவிசேஷமாக அதை சொன்னாங்க. நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, காஸ்பல் இஸ் நாட் எ பிரைவேட் அனௌன்ஸ்மெண்ட், இட் இஸ் எ பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட். பிரைவேட் அனௌன்ஸ்மெண்ட்ல பிரச்சனை இல்லை. அது ஏதோ சில மதவாதிகள் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க சொந்தக்காரங்களாம் கிறிஸ்தவம் வர்றாங்கன்னா நீங்க அந்த ஊருக்குள்ள போய் ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை அடிக்க வருவாங்க. புரியுதுங்களா? ஆனா அங்க ராஜாக்களுக்கு பிரச்சனை. ஒரு ஒரு குரூப் புது ராஜான்னு சொல்லுதுன்னா அவங்களுடைய ப்ராப்ளம். இதை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் நமக்கு அவ்வளவு சீக்கிரம் இது புரிஞ்சிடாது. அப்ப இப்ப நம்ம என்ன செய்யணும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் வரும் நமக்கு. இது பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட். அவங்க என்ன சொன்னாங்க? The kingdom has come. தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது. யார் ராஜா? இவரில் ராஜா. நீங்கள் சிலுவையிலே கொன்ற அந்த யூதன் இயேசு என்கிற அவரை நீங்கள் சிலுவையில் அடித்தீர்கள். தேவனோ அவரை உயிரோட எழுப்பினார். இதுதான் விஷயம். இப்பொழுது எல்லா தேசங்களுக்கு மேலாக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் ஆட்சி செய்கிறார். கடவுள் தான் ஆட்சி செய்கிறார்ன்றத எந்த ராஜாவும் ஏற்றுக்கொள்வாங்க. எந்த ராஜாவும் ஏற்றுக்கொள்வாங்க. கடவுள் தான் எப்பவுமே அவங்களுக்கு மேல ஒருத்தர் வச்சிருப்பாங்க. நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் தங்களை கடவுள் பக்தி உள்ளவர்களாக காண்பிப்பதன் மூலமாக தான் தேசத்துல அவர்கள் ஒருமைப்பாட்டை கொண்டு வர முடியும். அவங்க பெரும்பான்மையான மக்கள் எதை கும்பிடுறாங்களோ அது அந்த ராஜாவும் கும்பிட்டாருனால அது ராஜாவை கும்பிடுறவங்கிறதான் பெரும்பான்மையான மக்கள் கும்பிடணுன்றத வச்சாங்கன்னா தான் தேசத்துல ஒழுங்கை கொண்டு வர முடியும். அப்படிதான் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா இங்க அந்த கடவுள் இயேசு கிறிஸ்து என்கிற தம்முடைய குமாரன் மூலமாக இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறார்னு இவங்க சொல்றாங்க. அதுக்காக தான் நீங்க கொன்னீங்க, அவங்க உயிரோட எழுப்பினார்னு சொல்றாங்க. இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா, தேவனுடைய ராஜ்யம் என்கிற கண்ணோட்டத்துல சுவிசேஷத்தை பார்க்க ஆரம்பிச்சோம்னா எல்லாம் மாறும். ஆனா எல்லாராலும் அப்படி பார்க்க முடியாது. எல்லாராலும் அப்படி பார்க்க முடியாது. அததான் அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து 300 ஆண்டுகள் இப்படிதான் பண்ணாங்க. ஆனா அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். persecuted. ஆனா பிறகு 300 400க்குள்ள நடந்த கான்ஸ்டன்டைன் என்கிற ராஜா ஏற்றுக்கொண்ட பிறகு இப்ப எதிர்க்கிறதுக்கு ராஜா இல்லையே. ராஜாவே ஏற்றுக்கொண்டார். ராஜாவே தம்முடைய நாட்டினுடைய மதமாக டிக்ளேர் பண்ணிட்டார். ஸ்டேட் ரிலீஜனா மாறி போச்சு. அதான் ரிலீஜியன் ஆயிடுச்சு. இப்ப எப்படி இது ரிலீஜியன் ஆன பிறகு எப்படி இதை ஆதரிக்கிற ராஜாவையே எப்படி எதிர்க்க முடியும்? அப்ப மறுபடியும் ரோம் சிஸ்டம் அப்படியே இத கலிபரம் பண்ணிடுச்சு, எடுத்துக்கிச்சு. இப்போ உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாரும் யாரு? கிறிஸ்தவங்களாயிட்டாங்க. பிலாசபர்ஸ் எல்லாம் கிறிஸ்தவங்களாயிட்டாங்க. அவங்க எல்லாம் ராஜாவை ஆதரித்து பேச வேண்டிய ஒரு காரியத்துக்கு வந்துட்டாங்க. நீங்க கேஜேவி பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா, கேஜேவி பைபிள்லயே எத்தனையோ வசனங்கள் ராஜாவையும் அரசியலையும் திருப்திப்படுத்துவதற்காக மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மொழிமாற்றம் செய்வதற்கு ஸ்பான்சர் யாருன்னா கிங் ஜேம்ஸ். அதனாலதான் அதுக்கு பேரே கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். இவர் தான் புரவலரா இருக்கிறார். அவங்களுக்கு பணம் கொடுக்கிறார். அவர் பணம் கொடுக்கும்போது நம்ம எல்லாம் ராஜாவை எதிர்க்கணும் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், கீழ்ப்படியணும் தான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்.
ராஜாவை திருப்திப்படுத்துவதற்காக எத்தனையோ வசனங்கள், அது படிச்ச ஞாபகம் இல்லை, எத்தனையோ வசனங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப அன்னைக்கு பிலாசபர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ராஜாவை எதிர்க்க முடியாது, ஆட்சி முறைகளை எதிர்க்க முடியாது. இப்பதான் என்ன பண்ணிட்டாங்க, தனித்தனியா ஒருத்தருக்கா சொல்லி பரலோகம் அந்த மாதிரி விஷயங்கள். அப்ப கூட சமுதாய புரட்சி தான் நிறைய பண்ணியிருக்கிறாங்க, சமுதாயத்துல நன்மை பண்ணணும் அப்படி வந்துட்டாங்க. பிறகு காலப்போக்கில் தான் அது தனித்தாள் ஊழியம், தனிப்பட்ட ஒரு நபர்களுக்கு சுவிசேஷம், ஈச் ஒன் கேட்ச் ஒன்னு, எத்தனை பேரை நீ ஆண்டவர்கள் வழி நடத்தி இருக்கிற, இதெல்லாம் ஒன்னொன்னா ஆட் ஆகி இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில இருக்கிறோமோ அந்த நிலைமையில இருக்கிறோம். நமக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு தெரியும் பிரதர், ஆனா சுவிசேஷம் சொல்லல பிரதர், யாருக்கு சொல்றதுன்னு தெரியல, நம்மளே சரியில்லை, நம்ம போய் எங்க சுவிசேஷத்தை சொல்ல நினைச்சுக்கிட்டு என்னால சுவிசேஷமே சொல்ல முடியல அப்படின்னு நம்முடைய குற்றத்தையும் ஜீரணிக்க முடியாம குற்றமான இன்னும் யாருக்கும் போய் சொல்லலை என்ற குற்றமான சாட்சியோட கூடவும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்போஸ்தலர்கள் செஞ்சது, இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்ட அந்த இயேசு யூதர்களுடைய சந்ததியில பிறந்தார். ஏனென்றால் ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் உள்ள உடன்படிக்கை நிறைவேற்றும்படியாக அவர் யூதத்துல பிறந்து அவர்களால் புறக்கணிக்கப்பட்டு நீங்கள் கொலை செய்து தேவனால் எழுப்பப்பட்டு அவர் ராஜாவாக மாறிவிட்டார். அவர் தேவனாக இருந்தார், தேவனாக வந்தார், தேவனாக இருக்கிறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவர் புதிய ராஜாவாக தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாக இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார் என்பதை அறிவித்தார். இதை பார்க்கிற கண்கள் நமக்கு இருக்குமானால் அதுதான் மறுபடியும் பிறக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிற கண் இருக்கணும். நிக்கோதேமு கிட்ட இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய், உனக்கு தெரியாது, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது. அதுக்கு ஸ்பிரிட்ல போன ஆகணும், ஆவியில பிறந்தாதான் நீ, ஆவியிலும் ஜலத்திலையும் பிறந்தாதான் நீ உள்ளே நுழைவ, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைவ. தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கணும்னாலே, இந்த வியூ பாயிண்ட் உனக்கு வரணும்னாலே நீ மறுபடியும் பிறந்திருக்கணும். நம்ம அதை வேற மாதிரி ஆக்கிட்டோம், பானகைன்னு அதெல்லாம் வேற மாதிரி ஆக்கிட்டோம், கை தூக்கிட்டு முன்னால வர்றதுதான் பானகைன்னுட்டோம். இந்த கேஸுக்கு எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க, உங்க இருதயத்துல எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க, முன்னால வாங்க அப்படின்னு நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்க அப்படின்றோம். நாம சொல்றதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. சோ இப்போ இந்த செய்தி எருசலேம்ல இருந்து அப்படியே பரவுது, அப்படியே பரவி இருக்குது. ஆனா இது எங்க போகணும்னு சொன்னா கேபிட்டல் சிட்டிக்கு போகணும். ஏன் கேபிட்டல் சிட்டிக்கு போகணும்? ஏன் பவுல் எப்படியாவது ரோமுக்கு போகணும் இருந்தார்? ஏன் பேதுரு எப்படியோ ரோமுக்கு போய் அங்க மறித்து இருக்கிறாருன்னு சொன்னா மக்கள் என்ன நம்பினாங்கன்னா, இந்த முழு உலகமும் ரோமில் இருந்து தான் ஆட்சி செய்யப்படுகிறது நம்பினாங்க. ஆகவே இவர்கள் ரோமுக்கு போனாங்க. எங்கே ராஜா இருக்கிறாரோ அங்கேயே போய் சந்திக்கும்படியா. இப்ப நம்ம யோசிக்கும் போது அது நமக்கு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா நம்முடைய டிராவல் இங்க ஒரு நாள் காலையில இங்க ஒரு நாள் இருக்கிறோம், பிறகு வெளிநாட்டுல மத்தியானம் இருப்போம், நைட்டு மறுபடியும் திரும்பி வந்துடும். அந்த அளவுக்கு இப்ப டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆனா ரோமுக்கு போகணும்னு சொன்னாலே எத்தனையோ ஆண்டுகள் எடுக்கணும். பவுல் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாரு பாருங்க. பவுல் ஒன்றும் சாதாரண ரோமுக்கு போய் டிக்கெட் எடுத்துட்டு போல, எத்தனையோ முறை போகணும்னு சொல்லி தடை பண்ணப்பட்டு பிறகு எருசலேம்ல பவுல் நிமித்தமாக ஒரு கலவரம் நடந்து அந்த கலவரத்தினாலே பவுல் கைது செய்யப்பட்டு பல விசாரணைகளுக்கு பிறகு பவுல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ராயனுக்கு அபயம் விடுகிறேன், பேரரசனுடைய இதை விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பவுல் சொன்னதுனால அவரை கப்பல்ல ஏத்திட்டு போறாங்க. கப்பலை உடைஞ்சு போகுது, மிலாத்து தீவுல போய் பாம்பு கடிக்குது. இதெல்லாம் மீறி கடைசியில் அங்க போறார். அங்க போனாலும் கூட பவுல் மத்த ஆட்களை போல நடத்தப்படலை. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய கதையே இதுதான். சுவிசேஷம் எருசலேமிலிருந்து ரோம் போகிறது. ஒரு 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இருந்து. இந்த லைன் பவுல் எப்படி எருசலேமுக்கு போனார் அப்படிங்கறத பத்தி நீங்க புரிந்து கொள்ள அது வசதியா இருக்கும். அப்போஸ்தலர் 23:11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். எருசலேமிலே கொடுத்தது போல ரோமாவிலும் கொடுக்க வேண்டும் என்றார். 28 இதான் கடைசி அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல. அதுல 16வது வசனம், நாங்கள் ரோமபுரியில் சேர்ந்த போது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியில் ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டான். இதுதான் பவுலுக்கு கிடைச்ச விசேஷமான ஒரு தருணம். அவனை ஜெயில தூக்கி போடல, தனியா ரெண்டட் எடுத்து தனி இடத்துல இருக்கலாம். ஆனா கையில கஃப் இருக்கும், கையில அந்த விலங்கு மாட்டியிருப்பாங்க, கூட கார்டு இருப்பாங்க, அவங்க தப்பித்து போகாதபடிக்கு. ஆனா அவங்க தனியா இவங்க குவார்டர்ஸ்ல இவங்க தங்கிக்கலாம், இவங்க வாடகை செலுத்தி இவங்க தங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு.
பிறகு 30-31 பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ரோம ராஜ்யத்தினுடைய தலைநகரிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணும். அதான் முக்கியம். பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் 2 வருட காலம் பவுல் பிரசங்கம் பண்ணி, பிறகு அவர் ஒரு 2 வருடம் எங்கேயோ வெளியே இருந்திருக்கிறாரு. அதை பத்தி நமக்கு விவரம் இல்லை. பிறகு 64 மறுபடியும் கைது செய்யப்பட்டு நீரோ மன்னனுடைய காலத்துல அவர் கொல்லப்பட்டு மரித்திருக்கிறார். ஏன் அவர்கள் ரோமுக்கு வர வேண்டும்? ஏனென்றால் அந்த நாட்களிலே மக்கள் ரோமையும் ரோம அரசாங்கத்தையும் அப்படிதான் யோசித்திருந்தார்கள். அது பேர் டாக்ஸ் ரொமானா என்று சொல்லுவார்கள். நீங்க விக்கிபீடியா போன்ற விஷயங்களை நீங்க போய் போட்டு பார்க்கலாம். டாக்ஸ் ரொமானா, பீஸ் ஆஃப் ரோம் அப்படின்னு பேர் அதுக்கு. ஏன்னு சொன்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக, அதுக்கு கொஞ்ச நாள் ரோம்ல பயங்கரமான குழப்பங்கள், சிவில் வார். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகமே இப்படி குழப்பத்துல இருக்கும்போது இந்த அகஸ்டஸ் சீசர் தான் தன்னுடைய நிர்வாக திறமையினால, தன்னுடைய போர் திறமையினால சமாதானத்தை உண்டு பண்ணினார். ரோம் சேவ்டு த வேர்ல்டு. இதெல்லாம் காயின்ல இருக்கு. காயின்ல அவங்க அடிச்சிருக்கிறாங்க. பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சன் ஆஃப் காட், இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பட்டங்கள். அவங்க இந்த ரோம் உலகத்தை மீட்டது, ரட்சிப்பு ரோமாரியர்கள் மூலமாக இந்த உலகத்தினுடைய நன்மை, ரட்சிப்புன்னு சொல்லி சொன்னா அது ஒரு பெரிய வார்த்தை இல்லையா? இந்த உலகத்தினுடைய நன்மை, இந்த உலகத்தினுடைய சுபிட்சம், இந்த உலகத்தினுடைய சுகம் ரோம் கையில் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லும் பொழுது, இவர்கள் அந்த ராஜ்யத்தினுடைய தலைநகர்ல போய் ராஜாவுக்கு முன்பாக, அண்டர் த நோஸ் ஆஃப் த கிங்னு சொல்லுவாங்க, அவருக்கு முன்னால விரல் நீட்டி, இல்ல இது இல்ல சமாதானம், இயேசு கிறிஸ்துவினால உண்டாகிறது தான் உண்மையான சமாதானம் அப்படின்னு பிரசங்கம் பண்றாங்க. இது ஒரு புதிய ராஜ்யம் வந்திருக்குது அப்படி சொல்றாங்க. ஆனா ஒருபோது கூட நீங்கள் சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். அது பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட். ஆனா யார் மேலையும் இவர்கள் திணிக்கல. they are not forced. ரோம ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராஜ்யங்கள் கத்தி முனையில மிரட்டப்பட்டார்கள், யுத்தம் செய்யப்பட்டார்கள். அவங்க மேல அது திணிக்கப்பட்டது. ரோம ராஜ்யம் திணிக்கப்பட்டது. அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம் ரோமுடைய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறதுக்கு. ஆனா யுத்தத்துல அவங்க ஜெயிச்சதுனால அவர்கள் வாழ்ந்தே ஆக வேண்டிய கட்டாயம். ஆனா இவங்க அப்படி செய்யல. இவங்க போய் யாரையும் பாருங்க, பவுல் ஒரு பெரிய ஆளு, ஒரு பயங்கரமா படித்தவர், கமாலியன் பாதத்துல படித்தவர், செல்வந்தமான குடும்பத்துல இருந்தவர். அவரு நினைச்சிருந்தாருன்னா செனட்ல கூட இடம் எடுத்திருக்கலாமா இருக்கும். சிறுபான்மை பிரிவினருக்கு ஒரு பதவி வச்சிருப்பாங்க தானே, ஒரு அடையாள பதவி ஒண்ணு தருவாங்கல்ல, ஒரு அமைச்சர் போஸ்ட். பவுல் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்களா இருக்கும் ஒருவேளை. ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஆளு. ஆனா அவரு அரசாங்கத்துக்கு போகல, அரசியலுக்கு போகல. அங்க போய் நான் பதவியில உட்காந்து நாட்டுல மாற்றத்தை உண்டு பண்ண போறேன்னு சொல்லல. இந்த ராஜா சரியில்லை அப்படி பேசல. இவங்க நீங்க சரியில்லைங்க, அந்த கட்சியை கொண்டு வாங்க அப்படிலாம் பேசல. அவங்க யார் மேலேயுமே அதை திணிக்கல. இயேசுவினுடைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிட்ட கேக்குறாங்க. சகேயு இயேசுவை பார்க்கும்படியாக மரத்தின் மேல் ஏறுகிறான். அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுவினிடத்தில் நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படி கேக்குறாங்க. எல்லாம் இயேசு கிட்ட கேக்குறாங்க. பவுலும் சீலாவும் பாட்டு படிக்கும் பொழுது எர்த்குவேக் நடந்து அவங்க நாங்கள் இங்க இருக்கிறோம், உனக்கு ஒன்றும் செய்து கொள்ள வேண்டாம்னு சொல்லும் போது இயேசுவை குறித்தோ பரலோகத்தை குறித்தோ நரகத்தை குறித்தோ எந்த பிரசங்கமுமே பவுல் செய்யல. அவங்களுக்கு ஜெயிலருக்கு. ஆனா ஜெயிலர் கேட்கிறாரு, சகோதரரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு கேள்விதான். நம்ம வாழ்க்கையில நம்ம எத்தனை முறை இப்படி யோசித்திருப்போம், நம்ம யாருக்குமே சுவிசேஷம் சொல்லலையே அப்படின்னு எத்தனை முறை யோசித்திருப்போம். எத்தனை பிரசங்கங்கள் கேட்டிருப்போம், மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். இன்னைக்கு ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொன்னியா? சுவிசேஷம் சொல்லாம தூங்க போலாமா? ஒரு மாதத்துல ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொன்னா போதும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் யாருக்காவது சுவிசேஷம் சொன்னா ஒரு கேள்வி. அந்த கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்போமா?
யாராவது என்னிடத்தில் வந்து சுவிசேஷத்தை குறித்து கேட்டார்களா? நான் பாட்டுக்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது யாராவது என்னை பார்க்கும்படி மரத்துல ஏறினாங்களா? யாராவது என்கிட்ட வந்து நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படி கேட்டிருக்கிறாங்களா? யாராவது வந்து என்கிட்ட சகோதரரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்களா? சுவிசேஷத்தை நான் எத்தனை பேருக்கு சொன்னேன் அப்படின்ற கேள்வியை விட்டுட்டு சுவிசேஷத்தை குறித்து எத்தனை பேர் என்கிட்ட கேட்டாங்க அப்படின்ற கேள்வி கேட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம அப்படி வாழல. நம்ம ட்ராக் கொடுப்போம். நம்ம கிட்ட வந்து யாராவது கேட்டாங்களா? யோசித்து பாருங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக சிவாஜி கணேசன் அப்படின்னு ஒரு ஆக்டர் இருந்தார். அவர் வந்து ஒரு படத்துல முடிய வந்து இப்படி வச்சிருப்பாரு. இந்த இங்க வந்து விழும், நெத்தியில வந்து இப்படி இப்படி விழும். அப்போ அந்த நாட்கள்ல நிறைய பேர் அப்படி வச்சிருக்கிறாங்க. முடி வெட்டுற கடையில போய் சொல்லி முடி வெட்டுவாங்க. ஆனா அவர் வச்சிருந்தது விக்கு. அது மாதிரிதான் ரஜினிகாந்த்லாம் அப்படி தலையை கோதி விட்டாருன்னா நம்ம பசங்களும் தலையை கோதி விடுவாங்க. இப்போ உள்ள நபர்கள் யாரோ அவங்க எல்லாம் செய்யறத இவங்க செய்யறாங்க. ஏன்? அவர்களால் இவர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருத்தரால நம்ம ஈர்க்கப்பட்டுட்டா அவர் செய்யற மாதிரியே செய்யணும்னு விரும்புறோம். நான்லாம் ஒரு குறிப்பிட்ட பிரசங்கியார அப்படியே காப்பி பண்ணி அவர் மாதிரியே பாடி லாங்குவேஜ், அவர் மாதிரியே ஈவன் குரல், தூரத்துல இருந்து கேட்டா அவர் பேசுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தேன். அவரால் நான் ஈர்க்கப்பட்டேன். டிஜே சங்கல் மாதிரி எத்தனை பேர் அதே மாதிரி காலை தூக்கி வச்சுக்கிட்டு அதே மாதிரி கண்ணம் சிமிட்டி பாடுறாங்க. அவரால் ஈர்க்கப்பட்டவர்கள். பாருங்க, நாம ஈர்க்கிற மாதிரி வாழ்ந்தோம்னா, இந்த உலகத்துல நம்ம ஈர்க்கிற மாதிரி வாழ்ந்தோம்னா அவங்க நம்மளை இமிட்டேட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஜீசஸ் இஸ் லார்டு நம்ம சொல்லி அந்த கன்ஃபெஷனுக்கு தகுந்தது போன்ற ஏதாவது அடையாளம் நம்மகிட்ட காமிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து கேட்பாங்க. நான் 2 வசனங்கள் காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். சுவிசேஷம் சொல்லுவதா, பிரசங்கம் பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணணும். சுவிசேஷத்தை மத்தவங்களுக்கு சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லணும். ஆனா இந்த கேள்வி நம்ம கேட்டிருக்கிறோமா? நம்ம கிட்ட வந்து யாராவது கேட்டிருக்கிறாங்களா இது வரைக்கும்? ஐயா, சுவிசேஷத்தை பத்தி எனக்கு சொல்லுங்க, என்னமோ நீங்க வாழ்ற வாழ்க்கையில என்னமோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, அந்த வாழ்க்கையை நான் வாழ விரும்புறேன். இந்த உலகம் கிரீடு, லஸ்ட், பவர் இதுக்கு அடியில கிடக்குது. இதுல இருந்து வெளியே வர ஒரே வழி இயேசு நானே வழி என்று சொன்னார். யாராவது ரட்சிக்கப்படுவாங்களா? அப்படி ஒரு ஆத்மாவையும் விடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி பவுலும் பேதுரும் தேடி போல ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். நாம இன்னைக்கு அதை வியாபார பொருளை ஆக்கிவிட்டபடினால அது ஒரு நல்ல கன்சியூமர் ப்ராடக்ட் மாதிரி இருக்குது. அததான் மற்ற பிரிவினர்களும் கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்களும் தங்களுக்கு சாதகமா மாற்றிக்கொண்டு இது வந்து நீங்க வந்து அதை வியாபார பொருள் ஆக்கிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதை முற்றிலும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம். ஆனா இங்க அப்படி இல்லை. அவங்க போர் தொடுக்கல, அவங்க இந்த சாம்ராஜ்யத்துக்கு எதிர்த்து அவங்க போராடல, ஸ்ட்ரைக் பண்ணல, சட்டங்களை மாற்றணும்னு கேட்கல, எங்களுக்கு சலுகை வேணும், எங்களுக்கு வந்து இத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வேணும், இதெல்லாம் பவுல் கேட்கல. அவர்கள் வாழ்ந்தார்கள். கிறிஸ்து என்பதற்கான உருவகமாக சபை இருந்தது. சபையை பார்க்கும்போது இதுதான் கிறிஸ்து என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். கிறிஸ்துக்களாக நாம் வாழும் பொழுது சிலுவையில் அடிக்கப்பட 1000% வாய்ப்பு இருக்குது, பெர்சிக்யூஷன் உண்டு. ஆனால் இந்த சபை வளர்ந்தது வெடிகுண்டு சத்தத்திலே அல்ல. இந்த சபை வளர்ந்தது கத்திகளினால் வெட்டி மற்றவருடைய ஓலத்தினால் அல்ல. இந்த உலகத்தினுடைய அத்தனை ராஜ்யங்களும் வளர்ந்ததும் தேய்ந்ததும் இந்த யுத்த சத்தத்தினால்தான், இந்த மரண ஓலங்களால்தான், குண்டு வெடிப்புகளால் தான். இன்று வரை அணுகுண்டுகளை வைத்து மிரட்டி கொண்டு அணுகுண்டுகளை நாம ஏன் செலவு பண்றோம்னா அடுத்த நாடு நம்ம மேல போட்டோம், அதுக்கு முன்னால் நாம முந்திக்கணும் தான். ஆனா தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதையை போல, தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவை போல. ஒரு புளித்த மாவு 3 படி மாவை புளிக்க வைப்பதற்கு எவ்வளவு சத்தம் ஏற்படுத்தும், எவ்வளவு குவைட்டா அது வேலை செய்யும். அவ்வளவு குவைட்டா வேலை செஞ்சது. எப்படி அது புளிக்க பண்ணுகிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருந்ததோ, எப்படி விதை முட்டி மோதி பூமியை விட்டு வெளியே வருதோ, அது போல இவர்களும் கூட துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனா the Church of Christ prevailed. சபை ஜெயித்தது. ஒவ்வொரு முறையும் சபை ஜெயித்தது. இந்த கிறிஸ்தவமே இருக்கக்கூடாதுன்னு யோசித்தவர்களுக்கு மத்தியில அது வளர்ந்து பெருகினது. இன்னைக்கு அது ஏராளம் தாராளமா வளர்ந்து பெருகிருச்சு. சரியான சுவிசேஷம், சரியில்லாத சுவிசேஷம் அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா இன்றைக்கு அது வளர்ந்து பெருகி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இவ்வளவு பேர் இருக்கிறோம். ஆனா அந்த ராஜ்யத்தில் கொண்டு வந்திருக்கிறோமானா அதான் இல்லை.
பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்டிட்டோம். ஆனா ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கிறோமா? இல்ல. நீங்க விரட்டி விரட்டி யாரையும் போய் சுவிசேஷம் சொல்லி புள்ள பிடிக்கிற ஆள் மாதிரி நம்மளை பார்த்து அவன் பயந்து ஓட, அப்புறம் நம்மளை பிடிச்சி வச்சு நீ எப்படி எங்க ஊருக்குள்ள வரலான்னு கேட்க, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்ல. நீங்க வாழ்கிறது மற்றவர்களுக்கு அட்ராக்ஷனா இருக்கா? நீங்க தனிப்பட்ட நபரை சொல்லல, சபை ஒரு குழுவாக வாழ்வது மற்றவர்களை இழுக்கணும். நீங்க தனிப்பட்ட முறையில ரொம்ப சாஃப்டா நடந்துக்கிறதும், நீங்க தனிப்பட்ட முறையில யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காம இருக்கிறதும் இல்ல. நாம சொல்றது சபை. சபையாக இயங்கும் பொழுது, ஒரு இனக்குழுவாக, ஒரு குழுவினராக வித்தியாசமாக வாழும் பொழுது, அன்புக்குரியவர்களாக வாழும் பொழுது, எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறவர்களாக வாழும் பொழுது, அங்கே எத்திக்ஸோட வாழும் பொழுது, இது மற்றவர்களை கவரும். அவங்க கேட்பாங்க, நீங்க என்ன செய்றீங்க? நீங்க எப்படி இப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய கொள்கை என்ன? எப்படி இப்படி முடியுது? இப்படி கேட்பாங்க. ஏன்னா இந்த ராஜ்யம் அவ்வளவு கரப்டடா இருக்குது. இந்த சிஸ்டம் அவ்வளவு கரப்டடா இருக்குது. ஜனங்க ஏங்கிட்டு இருப்பாங்க. எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு, வெளியே எப்படி வர்றது? நாம பேரை சொல்றோம், ஆலயத்துக்கு கூட்டு போறோம். அவங்க கொஞ்ச நாள் பழகிட்ட பிறகு பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல அவங்களுக்கு. இந்த இருந்த பேரை மாத்திருப்பாங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது, அல்லது நாளை மாத்திருப்பாங்க, கோயிலுக்கு வருகிற கிழமைகளை மாத்திருப்பாங்க, அல்லது உடையினுடைய வண்ணங்களை மாத்திருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசமாகுதே தவிர வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல தானே. வேணா சொல்லிக்கலாம், நாங்கெல்லாம் பரலோகத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாரும் சொல்றாங்க, நாங்க ரொம்ப நல்லவங்க, ஒருத்தருக்கு ஒரு எறும்புக்கு நாங்க துரோகம் செஞ்சது இல்லை, நாங்களும் பரலோகத்துல நம்பிக்கிறவங்க பரலோகத்துக்கு போறோம்னு சொல்லுவாங்க. மறுபிறவில நம்பிக்கை இருக்கிறவங்க அடுத்த முறை நாங்க நல்லபடியா நல்ல இதுல பரப்போம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செத்த பிறகு உள்ள வாழ்க்கை தானே. யாருக்கும் பார்க்கல, யாரும் இது வரைக்கும் திரும்பி வந்து சொல்லல. ஆனா இங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள், எனக்கு சாட்சிகள் ஆவீர்கள் இல்ல. பரலோகத்துல எனக்கு சாட்சியா இருப்பீங்க, பரலோகத்தை நீங்க நிரப்புவீங்க, பரலோகம் நிரம்பி இருக்கும், நரகம் காலியா இருக்கும் அப்படிலாம் சொல்லல. இங்க எனக்கு நீங்க சாட்சியா இருப்பா. இங்க ஒரு வாழ்க்கை வாழ்றது நிமித்தமாக மற்றவர்கள் உங்கள்கிட்ட கேட்கறாங்களா? 2 வசனம் வாசிக்கிறேன். கொலோசையர் 4:4-5. திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பாருங்க, திருவசனம் போகணும், அதுல ஒரு டவுட்டும் இல்லை. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. அவனுக்கு இன்னின்ன உத்தரவு சொல்லும்படி, பதில் சொல்லும்படி. பதில் சொல்லணும், பிரசங்கம் பண்ணக்கூடாது. பிரசங்கம் என்பது என்னன்னா, நான் சொல்றதை நீ கேளுன்றது. நான் சொல்றது நீ கேளு. இன்றைக்கு மேடைகள்ல இருந்து அதுதான் செய்யும். நான் சொல்றது நீ கேளு. நான் ஒண்ணு படிச்சுட்டேன், நான் கிரீக் படிச்சிருப்பேன், ஹீப்ரு படிச்சிருப்பேன், எதாவது படிச்சிருப்பேன். ஆனா நான் சொல்றதை நீ கேளுன்றது பிரசங்கம். உத்தரவு, அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும். எவன் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லும்படியாக உங்களுடைய வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் புரியுமான்னு தெரியல, உப்பினால் சாரமேற்றப்பட்டதாய் சாரமேறினதுமாய் இருப்பதாக. அதேதான் பேதுரு சொல்ற. 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். நீங்க உங்களிடத்துல யாராவது விசாரிச்சு கேட்டா நீங்க போய் கத்துறது இல்ல, யாராவது நம்மளை விசாரிச்சு கேட்டிருக்கிறாங்களான்னு கேட்கிறேன். இப்ப நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டானோ, யாருக்கும் போய் இயேசு கிறிஸ்து சொல்ல வேண்டானோ சொல்லல. தப்பா எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. நான் அதை சொல்லல. நான் சொல்றது, யாராவது நம்ம கிட்ட விசாரித்து கேட்டார்களா, ஐயா நீ இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கியே, எப்பவும் சந்தோஷமா இருக்கியே அப்படின்னு தனிப்பட்ட கேள்விகளை நான் சொல்லல. உங்க குழு என்னங்க பண்ணுது, உங்க கும்பல் என்ன பண்ணுது, எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது? ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து, வெட்டுக்குத்து இல்ல விட்டு கொடுத்து. வெட்டுக்குத்து தான் எல்லா இடத்துலயும் பாக்குறோமே, விட்டு கொடுத்துதான் பார்க்க மாட்டேன்றோம்.
விட்டு கொடுத்து சபையா அப்படிதான் ஒரு அன்பின் அதிர்வுகள்ல இருக்கிறீங்களே, எங்களெல்லாம் இழுக்குதே அது. சார் இப்படி ஒரு எங்க சொந்தக்காரங்களுக்குள்ள இப்படி இருக்க முடியல, அண்ணன் தம்பிக்குள்ள இப்படி இருக்க முடியலையா? ஆனா நீங்க யாரையோ தந்தைன்னு சொல்றீங்க, நீங்க எல்லாம் சகோதர சகோதரின்னு பேசிக்கிறீங்க, பேசின மாதிரியே வாழ்றீங்களே, எப்படி முடியுது உங்களுக்கு? உங்க கொள்கை தான் என்ன? தலைவர் தான் யாரு? இப்படி யாராவது கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். விசாரித்து கேட்டார். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுங்கள். நீங்க உங்க இருதயத்துல பரிசுத்தம் பண்ணுங்க. அப்போ உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கும். நம்ம ரெண்டுமே செய்யல. யாரும் நம்ம கிட்ட வந்து கேட்கவும் இல்லை, அப்படி யாராவது கேட்டா நமக்கு சொல்லவும் தெரியாது. வணக்கத்தோடையோ சாந்தத்தோடையோ ஒப்பினால் சாரமேற்றப்பட்டதாயோ கிருபை பொருந்தினதாயோ இருக்குதான்னு தெரியல. நீ பாவி, இது சாந்தமாயா? இது உப்பினால் சாரமேற்றப்பட்டதா? இது வணக்கத்தோடும் சாந்தத்தோடும் சொல்றதா? நீ பாவின்னு சொல்றதுதான் வணக்கத்தோடு சாந்தத்தோட சொல்றதா? நீ இயேசு ஏத்துக்கலாம் நரகத்துல போட்டுருவாருன்னு சொல்றதா சாந்தத்தோட வணக்கத்தோட சொல்றது? மத்தவங்களுடைய நம்பிக்கைகளை இகழ்ந்து மற்றவர்களுடைய இத குறைவா பேசுறது தான் சாந்தத்தோட வணக்கத்தோட பேசுறதா? இல்லையே. அடுத்த வசனம், கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்கிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாயிருங்கள். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். இதெல்லாம் பிறகு நம்முடைய லிவிங் மெத்தட் பத்தி சொல்ற. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, காஸ்பல் இஸ் நாட் எ பிரைவேட் அனௌன்ஸ்மெண்ட், இட் இஸ் எ பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட். காஸ்பல்ல நீங்கள் விசுவாசம் என்று சொல்லுகிறது ஃபெய்த்ஃபுல்னஸ் பத்தி சொல்லியிருக்க, லாயல்டி, யாருக்கு உண்மையா இருக்க போறோம், எந்த ராஜாவுக்கு உண்மையா இருக்க போறோம், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சகோதரரே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசின் போது நாம இப்போ சுவிசேஷம் ஒண்ணு சொல்லிட்டு அதை விசுவாசிங்கன்னு சொல்றோம்ல, அப்படி யோசித்துக்கிட்டோம். அந்த கான்டெக்ஸ்ட பாருங்க. கொல்லப்பட போகிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பவுல், சாவின் விளிம்பில் இருக்கிற பவுலும் சீலாவும் தப்பிப்பதற்கான வழி கிடைக்கிறது. தப்பிப்பதற்கான வழி கிடைக்கும் போது அவர்கள் தப்பித்துக் கொள்ளாமல் நாம் தப்பித்து விட்டால் இவன் தன்னைத்தானே கொலை செய்து கொள்வானே, இவன் செத்துருவானே, இவனை எப்படியாவது காப்பாத்தணுமே, தப்பிக்க வாய்ப்பு கிடைக்குது இவங்களுக்கு. அந்த நேரத்துல பார்த்தா அவனை பார்த்து சொல்றாங்க, சகோதரரே உனக்கு ஒண்ணும் செஞ்சுக்காத, நாங்க இங்கத்தான் இருக்கிறோம் அப்படின்னு ஜெயிலருக்கு சொல்றாங்க. ஜெயிலர் ஆடி போயிடுறான். இது வரைக்கும் இப்படி யாரையும் பார்த்தது இல்ல. சும்மாவே உடைச்சிட்டு போவானுங்க கதவை. இங்க பூமியே ஆடுது, கதவே உடையுது. ஆனா இவங்க போகாம நான் என்ன ஆச்சு, எனக்கு என்ன ஆச்சுன்னு இவங்க யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. இருட்டுல விளக்கு கூட இல்ல. இந்த நேரத்துல ஐயோ கத்துறாங்க, உனக்கு ஒண்ணும் செஞ்சுக்காத, நாங்க இங்கதான் இருக்கிறோம், எங்கேயும் ஓட மாட்டோம். ஏன்னா இவங்க ஓடிட்டு அவன் கொல்லப்படுவான். இப்ப கேக்குறாங்க, நீங்க ஏன்பா இப்படி இருக்கிற, நான் இப்படி மாட்டிட்டு இருக்கிறேன், இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? உன்னோட அலிஜியன்ஸை மாத்திக்கோ, உன்னுடைய லாயல்ட்டியை மாத்திக்கோ, உன்னோட விசுவாசத்தை மாத்திக்கோ. யாருக்கு விசுவாசமா இருக்கிறாயோ அவர்கள் விசுவாசமா இருக்கிற. ஆனா இன்னைக்கு நாங்க ஓடி போயிட்டோம்னா உன் விசுவாசம் உன்னை காப்பாத்துமானா? காப்பாத்தாது. உன் விசுவாசம் உன்னை காப்பாத்தாது. நீ இவ்வளவு நாள் உண்மையா இருந்த, நீ இவ்வளவு நாள் அவனுக்கு லாயலா இருந்த, ஆனா அவங்க உன்னை மன்னிக்க மாட்டாங்க. நாங்க ஓடி போயிட்டா உன்னை கொலை பண்ணிடுவாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தாய் என்று சொன்னால் உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அவர் மன்னிக்கிறவர். ஏன்னா இந்த ராஜ்யம் பவர், கிரீட், ஹேட், பெருமை, வெறுப்பு, இதுலதான் அஸ்திபாரமாக போட்டு அதன் மேல சிங்காசனம் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஒரு மாறுபாடான உலகம், ஆல்டர்னேட்டிவ் வேர்ல்டு, ஒரு பதில் உலகம், புது உலகம், புது சிருஷ்டிப்பு. அந்த ராஜ்யம் அன்பினாலும் சமாதானத்தினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மன்னிப்பினாலும் தாழ்மையினாலும் நிறைந்திருக்கிற, அதை அடிப்படையாக கொண்ட ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்கு வருகிறீர்களா? இந்த ராஜ்யத்துக்கு வர உங்களுக்கு விருப்பமா? இந்த ராஜ்யத்தை நீங்கள் வந்திருப்பீர்களானால் இந்த ராஜ்யத்தை கட்ட உங்களுக்கு விருப்பமா? இந்த ராஜ்யத்தை பிரபலியப்படுத்த உங்களுக்கு விருப்பமா? இந்த ராஜ்யத்தை வாழ உங்களுக்கு விருப்பமா? மற்றவர்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வாழ விருப்பமா? இதெல்லாம் தான் நமக்கு முன்பாக இருக்கிற, உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக இருக்கிற கேள்வி. பவுல் இந்த மொத்த விஷயத்தையும்
அழகா சொல்றாரு. 8வது அதிகாரம் 6வது வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அவர் மூலமா தான் எல்லாம் உண்டாயிருக்குது. நாம் அவருக்காக தான் உண்டாயிருக்கிறோம். இது விவரித்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். எப்படி ராஜ்யத்துல இது இணையுதுன்னு. இந்த ராஜ்ய பார்வை பாத்தீங்கன்னா, நிக்கதோமுட்ட இயேசு பேசுறதும் உங்களுக்கு வேற மாதிரி தெரியும். ஜெயிலர் கேட்கறதும் வேற மாதிரி தெரியும். சுவிசேஷமே வேற மாதிரி தெரியும். இது ஏதோ மக்களை மிட்டாய் கொடுத்து ஏமாத்தி கூப்பிட்டு வர்றது போல இல்ல. இது ஏதோ வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கிட்டு 4 பேரை சேர்த்து விடுற, கட்சியில சேர்த்து விடுற மாதிரி மதத்துல சேர்க்கிற விஷயமும் கிடையாது. மதம், மார்க்கம் இதெல்லாம் வேற பக்கம் வச்சிருவோம். ஒன்று, இந்த உலகம் ஒரு விதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் இயக்கத்திலிருந்து வேறொரு இயக்கத்திற்கு, வேறொரு புது சிருஷ்டிப்புக்கு, வேறொரு முறையில் வாழ்வதற்கு, ஒரு புதிய மனு குலத்தை சிருஷ்டிப்பதை ஆண்டவர் விரும்பினார். ஆகவே இயேசுவை அனுப்பினார். அவர் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்ததினால இந்த புது உலகம் படைக்கப்பட்டது. அந்த நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமும் நிறைந்த ராஜ்யத்திற்கு உங்களை அழைக்கிறோம். இது நம்முடைய செய்தி. இது நம்முடைய செய்தி. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். ஆகவே உலகத்தின் ராஜாவாக இருக்கிறார். ராஜாக்களுக்கு ராஜாவாக இருக்கிறார். தொடர்ந்து பார்ப்போம். ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. எங்கள் ராஜாவும் கர்த்தருமாய் நீர் இருக்கிறீர். உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அந்த அன்பை, அந்த ஃபெர்வென்ட் லவ்வை, அந்த நெருப்பு நிறைந்த அன்பினாலே இந்த உலகத்தை வெல்லும்படியாக நாங்கள் ஒரு சபையாக இந்த உலகத்தில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேர்ல்டா, ஆல்டர்னேட்டிவ் ஹியூமனிட்டியா அவர்கள் பார்த்து எங்களை நோக்கி ஈர்த்து வரும்படியான ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு சபையாக, ஒரு இனமாக, ஒரு குழுவாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் கற்றுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சில சமயங்களிலே இவைகளெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளாததுனாலே, தொடர்ந்து வேற பழக்கங்களை நாங்க இருந்துட்டதுனால இப்ப எங்களால புரிந்துக்கிறது கஷ்டமா இருக்குது. ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனா நாங்க தொடர்ந்து இதை உங்களுடைய சமூகத்தில இருக்கும் பொழுது நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி. என்னுடைய பர்பஸ், நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதனுடைய நோக்கம், நாங்கள் இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டியதனுடைய அவசியத்தை இன்னும் ஆழமான முறையில எங்களுக்கு போதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த பிரசங்கங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால், இந்த ஊழியத்திற்கு நீங்கள் உதவ விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட், ஜிபே அக்கவுண்ட்லாம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தலாம்.